பரிசுத்தமும் பாடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த வாழ்க்கையில் வளர என்ன உதவுகிறது என்று நீங்கள் யோசித்ததுண்டா? சிலர் ஒரு சிறப்பு கூட்டம், ஒரு புத்தகம் அல்லது சில வழிமுறைகள் உதவும் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தத்தில் வளர்க்க பயன்படுத்தும் ஒரு ஆச்சரியமான வழி இருக்கிறது. அது பாடுகள். உண்மையில் பரிசுத்தத்திற்கு செல்லும் பாதை பல நேரங்களில் பாடுகள் வழியாக தான் செல்கிறது. எல்லாம் நன்றாக நடக்கும்போது, வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாத போது நாம் ஆவிக்குரிய விஷயங்களில் அலட்சியமாகி விடுகிறோம். நம்மை நாமே ஆராய்வதையும் பாவத்தை ஒப்புக்கொள்வதையும் புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் துன்பம் நம்முடைய சுயநலத்தை வெளிக்கொண்டு வந்து அதை அகற்றும் ஒரு வழியாக இருக்கிறது. சங்கீதக்காரன் இதை பற்றி இவ்வாறாக சொல்கிறான்: நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நீங்களும் இப்போது ஒரு பாடான காலத்தை கடந்து கொண்டிருக்கிறீர்களா? அது கடினமாக இருந்தாலும் அதை தேவன் கொடுத்த ஒரு பரிசாக ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த காலத்தை உங்களை அவரை போல மாற்ற தேவன் பயன்படுத்தும்படி அவரிடம் ஜெபியுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் பாடுகளுக்காக நாங்கள் புலம்பாமல், நாங்கள் இன்னும் உமது அருகில் வர நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வழியாக நினைத்து உமது சித்தத்தை ஏற்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். அந்த துன்பங்களின் வழியாக எங்களை சுத்திகரித்து உம்மை போல மாற்றும். பரிசுத்தத்தில் வளரவும், எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பவும், விசுவாசத்தில் மேலும் வளர நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 29 ஆகஸ்ட் 2024 நான்சி டிமோஸ் போல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.